ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது புளிச்சக்கீரை ஊறுகாய், கோங்க்ரா பச்சடி தெலுங்குல சொல்லுவாங்க. 2 கட்டு கீரை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி நல்லா கழுவுங்க. கழுவி நல்லா ஈரம் இல்லாம ஒரு 4 மணி நேரம் துணியில காய வச்சுக்கோங்க. இப்போ எடுத்திருக்கோம் 1/2 கிலோ புளிச்சக்கீரைக்கு ஊறுகாய் செய்யறதுக்கு 1/2 கிலோ கீரை. அந்த வெயிட் பார்த்ததுல 1/2 கிலோ வந்திருக்கு. தேவையான பொருட்கள் மிளகா, தனியா, வெந்தயம், கடுகு, பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. எண்ணெய் மெயின். 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ எண்ணெய் தேவைப்படுது. நாங்கள் எக்ஸ்ட்ராவே ஒரு 100 கிராம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா ஊறுகாய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட 2 ஸ்பூன் அது மேலே ஊற்றுவோம். இப்போ வந்து வெந்தயம்லாம் வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, வெந்தயம் 1 ஸ்பூனு, தனியா ஒரு 5 ஸ்பூனு தனியா போடணும். அது தனியாக கப்பல் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. லேசாக எண்ணெய் சூடானதும் இதெல்லாம் வறுக்கணும். தீய வைக்கக்கூடாது. வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா மட்டும் தனியாக வறுத்துக்கணும். எப்பவுமே 1/2 கிலோவுக்கு நாங்கள் 100 கிராம் மிளகா போடுவோம். இவங்க காரம் இல்லாமல் வேணும்னு கேட்டாங்க. ஆர்டரில் தான் இப்போ செய்கிறோம் நாங்கள். அதனால அவங்களுக்கு 50 கிராம் மிளகா தான். அதையும் அரைச்சி அதில் 1 ஸ்பூன் மிளகா நாங்கள் எடுத்தே வச்சுட்டோம். ஏன்னா ரொம்ப காரம் இல்லாமல் கேட்குறாங்க அவங்க. அதனால இந்த மாதிரி கேட்டால் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இப்போ பாருங்க, அதே எண்ணெயில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கீரையை நல்லா வதக்கணும். சிம்மில் மூடி வச்சு வதக்கக்கூடாது. ஏன்னா இது ஊறுகாய் 4 நாள் 5 நாளில் காலி பண்ண முடியாது. நல்லா 3 மாதம் 4 மாதம் வச்சுருந்து சாப்பிட்றது. அதனால நல்லா மசிய வதக்கணும். இந்த பக்கம் ஒரு வாணலி வச்சு கடுகு, சீரகம், 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், இதை ரெண்டுத்தையுமே எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ மிளகாவை வறுத்தோம் இல்லையா, அதை காய வச்சு, அதாவது லேசாக நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு எடுத்து தனியா வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதே மிக்சியில தனியாவும் வெந்தயத்தையும் வறுத்தோம் இல்லையா, எண்ணெய் விட்டு, அதையும் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கடுகு சீரகம் போட்டு வச்சிருந்தோம் பாருங்க, வறுத்து தனியா, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு 2 சுத்து சுத்தணும். பூண்டு 10 பல்லு சேர்த்துக்கோங்க. தாளிப்புலையும் பூண்டு போடணும், அரைக்கிறதுக்கும் பூண்டு போடணும். புளிச்சிக்கிற புளிப்பா இருக்கிறதுனால ஒரு கைப்பிடி உப்பு போட்டு இப்ப அரைக்கிறேன். பத்தலைன்னா லாஸ்ட்ல டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நீங்க போட்டுக்கலாம். அதெல்லாம் பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு பாருங்க. குறைன்னு தான் பவுடர் போடணும், ரொம்ப நைஸா பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 1/2 டம்ளர் எண்ணெய் ஊற்றிருக்கோம் பாருங்க. அந்த டம்ளர் வந்து 300 கிராம் எண்ணெய்க்கு மேல பிடிக்கும். இப்ப தாளிப்புக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, மீதி 10 பல்லு பூண்டு போட்டுட்டு 4 காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு எல்லாம் நல்லா சிம்முல வச்சு முறுன்னு வறுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் இது போட்டுக்கணும், பெருங்காயம் போட்டுங்க, ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா வாசனையா இருக்கும். கீரை போட்டாச்சா, நல்லா செவுக்க வதக்கிட்டு இப்போ வந்து நல்லா மசிய வதக்கணும் பாருங்க. மிக்சில எல்லாம் போடல, வதக்கும் போதே நல்லா கரண்டியால கொத்தி 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 வதக்கி எடுத்திருக்கோம் இல்லையா, அது இந்த தாளிப்போட போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதுல ஒரு 10 நிமிஷம் நல்லா கலர் மாதிரி வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த பொடியை போட்டுங்க. போட்டுட்டு நல்லா அது 2 கலர் கிளறுங்க. கிளறினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. அந்த சூட்லயே அந்த தனியா மிளகாய் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கீரை கெட்டு போகாம இருக்கும், நல்லாவும் இருக்கும் கலர்ஃபுல்லா. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. எண்ணெய் வந்து நாங்க மறுபடியும் ஒரு 100-150 ml வந்து தனியா காய வச்சு ஆற வச்சு, அதுக்கப்புறம் நாங்க பாட்டில்ல போடும் போது மேல ஊத்துவோம். கண்டிப்பா 100 கிராம் எண்ணெய் கண்டிப்பா ஊத்துவோம். இத ஊறுகாய் வந்து சாம்பார் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி தனியா வெள்ளை சாதத்தோட வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அடிக்கடிக்கு செய்வீங்க. புளிச்சக்கீரை சாப்பிடாதவங்க கூட புளி சாதம் மாதிரி இருக்கும் இந்த கீரை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா. இது வந்து ஊறுகாய், கடையில் கிடையாது, ஊறுகாய். இது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். 4 மாசம் 3 மாசம் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சீங்கன்னா 6 மாசம் கூட கேரண்டி. சூப்பரா இருக்கும். நிறைய அரைச்சு வச்சுட்டு 2-3 பாட்டிலா நீங்க பிரிச்சு வச்சுட்டு அப்பப்போ எடுத்துக்கலாம். ஊறுகாய் எடுக்கும் போது கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டீஸ்பூன் மட்டும் பார்த்து போடணும். 1 டீஸ்பூன் போட்டதா அடுத்த வாட்டி போடக்கூடாது. இந்த மாதிரி கண்ணாடி ஜார்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் இருக்கும். பிளாஸ்டிக் துருப்பிடிச்ச டப்பாங்களே அந்த மாதிரி எல்லாம் சேவ் பண்ணி வைக்க கூடாது. இது புளிப்பா இருக்கும் இந்த கீரை. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ல போட்டு 2 பங்கா எடுத்து வச்சுக்கணும். எங்களுக்கு வந்து 3 ஊறுகாய் கேட்டாங்க. தக்காளி, மாங்காய், கோங்குரா ஊறுகாய். அதுவும் சாம்பிளுக்கு பருப்பு பொடி கேட்டாங்க, எடுத்து வச்சிருக்கேன். இதே பக்குவத்துல நீங்க செய்யுங்க. எண்ணெய் மட்டும் தாராளமா ஆகும். நாங்க 2 கட்டுக்கே 600 ml மேல ஊத்திருக்கோம். அதுவும் பத்தாது. நாங்க பாட்டில்ல போட்டு அதுக்கப்புறம் சூடு பண்ணி ஊத்திருக்கோம். கெட்டே போகாது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும்.
சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க.